வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதெல்லாம் தீக்குச்சியை அப்படியே ஐஃபோனுடைய பின்னாடி வச்சானே பற்றிக்கிச்சு. என்னப்பா இது எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல மேட்ச் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொட்டாசியம் அந்த தீக்குச்சியில் இருக்கும், மேலேயே அந்த சல்ஃபரும் கொஞ்சம் லிக்விட் பேஸில் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மேட்ச் பாக்ஸில் இதெல்லாம் இருக்குன்னா அப்போது பெட்டியில் என்ன இருந்திருக்கும்? ரெட் பாஸ்பரஸ். இது ரெண்டும் கெமிக்கல் ரியாக்ட் ஆகிறதுனால தான் முதல்ல பத்துது. ஆனால் அந்த ஃப்ளேம் வரதுக்கான ரீசன் ஃப்ரிக்ஷன் அண்ட் கெமிக்கல், இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் வரும். சரி, இது எப்படி ஐஃபோனில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய மேட்ச் பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே செல்ஃப் ஸ்ட்ரைக்குக்கு ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் அதுக்காக எந்த பெட்டியும் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ரஃப் சர்ஃபேஸில் தேய்ச்சாலும் அது வரும். இந்த மாதிரி ஒரு சிலது இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, மேலேயே ஒரு லேயராக ரெட் பொட்டாசியமாக கொடுத்துருப்பாங்க. அந்த லேயரில் எங்கே நம்ம ரஃப் சர்ஃபேஸில் உரசினாலும் சரி, அந்த ஃப்ரிக்ஷன் மட்டும் இருந்தால் போதும், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளுக்குள்ளேயே நடந்து ஃப்ளேம் வர ஆரம்பிச்சிடும். இதே மாடுவில் அப்படியே அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் ஐஃபோனுடைய பின்னாடி வச்சதும் பத்துது. இதுதான் ரீசன். அப்படி நீங்கள் யோசிக்கலாம், என்னப்பா கிளாஸி ஃபினிஷ்லலாம் இருக்குது, எப்படிப்பா வரும் அப்படின்னு. ஆனால் அந்த லோகோ இருக்கிற இடம் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக ஃப்ரிக்ஷன் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக தீக்குச்சி பற்றிக்குது. ரெயின்டியர் இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கலைமான் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ரெயின்டியர் எப்போவுமே வின்டரில் அதோடைய கண் ப்ளூ கலரில் மாறும். அதை நம்ம பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கான ரீசன் என்ன, நேச்சுரலாகவே அந்த லோ லைட் அப்படின்ற இடத்துல அது நல்லா விஷனை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த கலைமான்களுக்கு நேச்சரே கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லோ லைட் இருக்கும்போது யூஸ்வலாக நம்ம பார்க்குற விஷனில் பார்க்கும்போது தெரியாது, ரொம்ப பிளர்ராக தெரியும், இல்லைன்னா ரொம்ப இருட்டாக தெரியும். ஆனால் அதோடைய ஐஸ் எப்போல்லாம் வின்டர் வருதோ அப்போல்லாம் அது ப்ளூவாக மாறிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப ஈஸியாக லோ லைட்டில் அதால் பார்க்க முடியும் அப்படின்றதுனால தான். இட்ஸ் லைக் ஒரு ஃபில்டர் மாதிரி அது யூஸ் ஆகுது. ட்வின்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரே கருக்குள்ளே 2 குழந்தைகள் உருவாகும். அந்த 2 குழந்தைங்களும் ஒரே டைமில் டெலிவரி ஆகும். 1 நிமிஷம் லேட்டு, அப்படியே வெளியே எடுக்கும்போது 2 நிமிஷம் லேட்டு, இந்த மாதிரியான டைம். பட் 2 பேருமே ஒரே டைமில் வெளியே வந்துடுவாங்கல்ல. இது வரைக்கும் யாருக்குமே நடக்காத ஒன்று நடந்திருக்கு. அதுதான் எமி கேட் அப்படின்ற இந்த ட்வின்ஸுக்கு நடந்திருக்கு. என்னென்னா, ஃபஸ்ட்டு எமி 26 வாரத்துலேயே பிறந்தாச்சு. அதுக்கப்புறமா என்னமோ தெரில, நேச்சுரலாகவே அவங்க அம்மாவுடைய கண்ட்ராக்ஷன்ஸ் அப்படியே கம்மியாகி அப்புறமா ஒரு 85 நாள் கழிச்சு தான் கெய்த் பிறந்திருக்கு. அதாவது 2 பேருமே ட்வின்ஸ் தான், ஆனால் 2 பேருக்கும் 85 நாள் டிஃப்ரென்ஸில் பிறந்திருக்காங்க. அதனால் இவங்க தான் ஃபஸ்ட்டு இப்படி பிறந்திருக்காங்க உலகத்தில் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ரெக்கார்டையும் படைச்சிருக்காங்க. டெடி ரோஸ்வெல்ட் இவர் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த டெடி பேர் அப்படின்ற ஒரு விஷயமே உருவாகிக்குமான்னு தெரில. ஏன்னா அவருடைய பேர்லேருந்து தான் டெடி அப்படின்ற அந்த பொம்மையவே கொண்டு வராங்க. ஏன்னா கரடிக்கும் அவருக்கும் நடந்த கதைனால தான் அதை டெடி அப்படின்னே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு கேண்டி ஷாப்பில் சாதாரணமாக அந்த டெடி அப்படின்ற பொம்மை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலையே, இந்த கரடி பொம்மைக்குன்னு யோசிக்கும்போது அப்போ தான் இந்த டெடி ரோஸ்வெல்ட்டோடைய ஒரு ஸ்டோரி தெரிஞ்சது. கரடிக்கு பயந்துட்டு ஓடி வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. இவர் தான் யுஎஸோடைய 26வது பிரசிடென்ட்டும் கூட. அவர் ஜனவரி 6, 1919 ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கன்ஷாட் பண்ணிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்கணும். ஆனால் அவர் ஓடாமல் சரி ஸ்பீச்சை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 90 மினிட்ஸ் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அங்கேருந்தே பேசியிருக்காரு. இதுவே ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஹாரி பாட்டர் இந்த படத்தை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல. ஹாரி பாட்டர் அப்படின்னு சொன்னாலே நிறைய மேஜிக்ஸ் இந்த படத்தில் இருக்கும், அதுக்காகவே பார்ப்போம் அப்படின்னு எல்லாமே குழந்தைங்களை வச்சே இருக்கும். ஆனால் நிறையா இந்த சீனில் பார்த்தோம்னா வாட்டர் ஃபுல்லாக சாக்லேட்டு ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் செகண்ட் பார்ட் வரைக்கும் ஓகே. பட் தேர்ட் பார்ட் அப்படின்றத ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஏன்னா 2 பார்ட் எடுக்கும் போதும் எந்தெந்த சாக்லேட்ஸ்லாம் வாட்டர் இருக்கிறாங்களோ அதெல்லாம் காணாமல் போய்கிட்டே இருந்துச்சு. யார் தான் எடுக்கிறாங்க அப்படின்லாம் தெரியல, நிஜமாவே மேஜிக் நடக்குதா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. சரி ஒரு வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுடைய யூனிஃபார்மையும் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாக்கெட் அப்படின்றதே இருக்காது, ஃபுல் பாக்கெட்ஸையும் தைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தேர்ட் பார்ட்லேருந்து சாக்லேட்ஸ் குறையிறது ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா யாரோ சுட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த படத்தில் அவங்க என்ன தான் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பாக்கெட்டில் ஏதாவது விடணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் தைச்சதை எடுத்து தருவாங்களே தவிர்த்து அது வரைக்கும் எல்லா பாக்கெட்ஸும் சீல்டாக தான் இருந்திருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாருமே ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணியிருப்போம். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். நைட் நீங்கள் தூங்கும்போது ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருப்பீங்க. சடனாக ஒரு ஹாஃப் மைண்ட் மட்டும் உங்களுக்கு கான்சியஸ் ஆகும். நீங்கள் எந்திரிக்கணும் ட்ரை பண்ணுவீங்க, யாரோ உங்களை கட்டி போட்டுருக்கிற மாதிரி இருக்கும், எந்திரிக்க ட்ரை பண்ணுவீங்க, முடியாது, கால் கை எதுவுமே அசைக்க முடியாது, வெறும் விரலை மட்டும்தான் உங்களால் அசைக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டெம்பரவரியானது மட்டும்தான். இதனால் நம்மளுடைய பாடிக்கு எந்த டேமேஜும் இருக்காது. என்ன ஆகும்னா
அப்போது பாதி பிரெயினுடைய வேலைகள் நடக்கவே நடக்காது. நீங்களே ஒரு ஹாஃப் கான்ஷியஸில் தான் இருப்பீங்க. இது கனவா இல்லை நிஜம்தானா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இருப்பீங்க. உங்களால் நினச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது. இதனால் உங்களுடைய பாடியில் எந்த அஃபெக்ட்டும் ஆகாது அப்படின்றது தான் உண்மை. இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான வீல் எதுவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த சக்கரத்தை நம்ம சாதாரணமாக நினச்சிக்க முடியாது. வாழ்க்கையே ஒரு சக்கரத்தில் தான் ஓடுதோ இல்லையோ, ஆனால் எல்லாருமே இப்போ அந்த சக்கரத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி வண்டி ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாயிடுச்சு. சைக்கிள், பைக் எதுவாக இருந்தாலும் இந்த வீல் அப்படின்றது தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது ஸ்லோவேனியான்ற நாட்டில் வீல் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான வீல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2002 கண்டுபிடிச்சிருந்தாலும் இதோடைய வயசு 5000 வருஷத்துக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உலகத்திலேயே பழமையான வீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.